வெல்கம் டு ஆத்ம தர்ஷனம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? கிருஷ்ணர் நினைப்பதே நடக்கும். குருக்ஷேத்திர யுத்த பூமி. இது விரிந்து கிடக்கும் பெரிய மைதானம். இதில் உயர்ந்து கிளை பரப்பிய மரங்களில் ஆங்காங்கே ஏராளமான பறவைகள் வசித்து வந்தன. மைதானத்தோட இரு பக்கமும் சேனைகள் அணிவகுத்து நிற்க வியூகம் அமைக்கிறதுக்காக சேனாதிபதிகள் எழுப்பிய சங்க நாதத்துல பயந்து போன பறவைகள் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து வேறு இடத்திற்கு மாற்றணும்னு யுத்த பூமியை விட்டு வெளியேற தொடங்கின. போர் தொடங்கினதுனால என்ன வேணும்னாலும் நடக்கலாம். வீரர்கள் மரத்தில் ஏறலாம், அம்புகள் கூடுகள் மேல வந்து விழலாம், யானைகள் ஓடி வந்து மரத்தை சாய்க்கலாம். இப்படி எது வேணும்னாலும் நடக்கலாம். சின்னதும் பெரிதுமாக எல்லா பறவைகளும் அங்க இருந்த கூட்டை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்க ஒரு சிட்டுக்குருவி மட்டும் அவசரமா வெளியே செல்வதும் அங்க இருக்கிற இரையை எடுத்து வந்து கூட்டில் சேர்ப்பதுமாக இருந்தது. சிட்டுக்குருவி இருக்கும் அதே மரத்துல வசித்த இன்னொரு பறவை குருவி கிட்ட வந்து, எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போகும்போது நீ மட்டும் இங்க இருப்பது சரியில்லை. கூட்டுல முட்டை வேற இருக்கு. நாம் இப்போதே வேற இடத்திற்கு செல்லணும். உனது முட்டைகளை ஜாக்கிரதையாக எடுத்து வர நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லுச்சு. கொஞ்சம் கூட கலங்காத அந்த சிட்டுக்குருவி இந்த பறவை கிட்ட யுத்த பூமியை சுட்டி காட்டுச்சு. அங்கே பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்து கொண்டிருக்க இந்த குருவி அந்த பறவையிடம் சொல்லுச்சு, அதோ கிரீடத்துல மயில் இறக வச்சிருக்காரே அவர் தான் பகவான் கிருஷ்ணர். எப்பவுமே அவர் நினைப்பதுதான் நடக்கும். இந்த முட்டைகள் உடையணும்னு அவர் நினைச்சாருன்னா இந்த முட்டைங்க எங்க இருந்தாலும் உடைஞ்சிடும். என் குஞ்சுகள் உயிர் வாழ வேணுமென கிருஷ்ணர் நினைச்சிருந்தா அது எங்க இருந்தாலும் உயிர் வாழும். எதுவுமே அவர் நினைச்சாதான் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லுச்சு. அந்த பறவை சிட்டுக்குருவியை பரிதாபமா பார்த்துட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல மகாபாரத யுத்தமும் தொடங்குச்சு. அம்பால் தாக்கப்பட்ட ஒரு யானை தன் மேலிருந்த வீரனை கீழே தள்ளிட்டு அங்க தென்படுற எல்லாரையும் துவம்சம் செஞ்சபடி இந்த சிட்டுக்குருவி வசிக்கும் மரத்தை நோக்கி ஓடி வந்துச்சு. யானை வந்து பலமா முட்டிய வேகத்துல மரம் அடியோட சாஞ்சுது. சிட்டுக்குருவியும் அதன் கூட்டோடு கீழே சாய அதிர்ஷ்டவசமா முட்டைகள் உடையாம மரத்தாள்கள் கூட்ட தாங்குச்சு. ஆனா துரதிருஷ்டவசமாக அந்த கூடு விழுந்து கிடந்த இடத்தை நோக்கி தட தடன்னு பூமியே அதிரும்படி ஒரு மதம் கொண்ட வேறொரு யானை வேகமா ஓடி வந்தது. அர்ஜுனன் துரியோதனனை நோக்கி அம்புகளை விட அதை துரியோதனனும் தன்னோட அம்புகளால சாமர்த்தியமா தடுத்து கொண்டிருந்தான். அப்போ அர்ஜுனன் எதிரிய துல்லியமா தாக்கும் ஒரு அம்பை துரியோதனனை நோக்கி செலுத்தினான். என்ன ஆச்சரியம்! காற்றடிக்கும் திசையில பறக்கும் சாதாரண துரும்ப போல நேரா போயிட்டு இருக்கிற அம்பு திசை மாறி செல்லுச்சு. அர்ஜுனன் திகைத்து போனான். கிருஷ்ணர் இதை பார்த்து சிரிச்சாரு. இந்த திசை மாறிய அம்பு அந்த மதம் பிடித்த யானையின் கழுத்துல கட்டப்பட்டிருந்த ஒரு மணிய லாவகமா அறுக்க அந்த அகலமான மணியோ சிட்டுக்குருவியின் கூட்ட தாங்கியிருக்கிற அந்த மரக்கிளைய வந்து மூடுச்சு. சிட்டுக்குருவியின் கூடு மணிக்கு கீழே பத்திரமா இருந்துச்சு. ஓரிரு நாள்ல முட்டைகளிலிருந்து குஞ்சுகள் வெளிவந்தன. தேடி தேடி சேர்த்து வைத்திருந்த இரைய குருவி தன்னோட குஞ்சுகளுக்கு ஊட்டுச்சு. வெளியே நிகழ்ற எதுவுமே பாதிக்காத வகையில அந்த மணி அவைகளை பாதுகாத்துச்சு. இப்படி யுத்தம் நடந்த அந்த 18 நாட்களும் குருவியும் அதோட குஞ்சுகளும் பத்திரமா அதுக்குள்ள இருந்தது. போர் முடிந்தது. யுத்த பூமியை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த மணியின் அடியிலிருந்து கீச் கீச்சுன்னு சத்தம் கேட்டதை பார்த்து மணியை அகற்றினாங்க. குருவி தன்னோட குஞ்சுகளுடன் சந்தோஷமா பறந்துச்சு. அம்பு திசை மாறிய விஷயத்தை அர்ஜுனன் மறந்தே போயிட்டான். ஆனா ஒரு சிட்டுக்குருவி தன் மீது வைத்த நம்பிக்கைக்காக அம்பை திசை மாற்றிய விஷயம் சகலத்தையும் அறிந்தவரான பகவான் கிருஷ்ணருக்கு மட்டும் தெரியும். இப்படி தன்னோட பக்தர்களுக்காக பகவான் கிருஷ்ணர் செய்யும் மாயாஜாலங்கள் ஏராளம் ஏராளம். தங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிகழ்வுகளை அனுபவித்த பக்தர்களால் மட்டுமே பகவான் கிருஷ்ணரின் பெருங்கருணையை புரிஞ்சுக்க முடியும். மாரே கிருஷ்ணா ராகேகா. கிருஷ்ணர் அழிக்க நினைப்பவர்களை யாரால காப்பாற்ற முடியும்? ராகே கிருஷ்ணா மாரேகா. கிருஷ்ணர் காக்க நினைப்பவர்களை யாரால அழிக்க முடியும்? எங்கும் எப்போதும் கிருஷ்ணர் நினைப்பதே நடக்கும். நன்றி.